தமது ஜனத்தை கைவிடாத நல்ல தகப்பனாகிய தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய வேத வசனம் சங்கீதம் 122:6. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். துதிப்பதற்கு 1 சாமுவேல் 12:22. கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்த யுத்தத்தினால இஸ்ரேல் கடுமையாக பாதிக்கப்பட்டு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் அழிக்கப்பட்டு அந்த தேசமே பாழாய் கிடக்குது. மேலும் அந்த ஜனங்களுடைய மனநிலை அதிகமாய் பாதிக்கப்பட்டு சோர்வுட்டு காணப்படுகிறார்கள். இந்த நேரத்துல இஸ்ரேலோட சமாதானத்துக்காக நாம் அதிகமா ஜெபிக்க வேண்டி இருக்கிறது. இஸ்ரேலை சுத்தி இருக்கிற தேசத்தின் மூலமாக இஸ்ரேலுக்கு எந்த ஆபத்தும் வராமல் கர்த்தர் காக்கணும்னு இருக்கிற சூழ்நிலைய ஞானமா கையாளக்கூடிய கிருபைய இஸ்ரேலின் தலைவர்களுக்கும் மக்களுக்கும் கர்த்தர் தரணும்னு ஜெபிக்கலாம். இஸ்ரேல் தேசம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசமாய் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை காக்க வல்ல தேவனாய் இருக்கின்றபடியால் இஸ்ரேல் மக்களையும் கர்த்தர் கைவிடாமல் காத்து அவர்களை மறுபடியுமாய் எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவார் என்ற விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.